நான் கேட்கிறேன், நாங்கள் தான் எங்கள் கூட்டணியில் இருந்து சட்டமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்தோம். ஒரு தேர்தல் வரக்கூடாது என்பதற்காக உங்களுக்கு அனுப்பி வைத்தோம். நீ என்னடா சொல்றது? எங்களுக்கு தெரியும் நீ மூடு. ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்கு அமைச்சர் கொடுத்திருக்கிறேன் நான் என்று மார்த்தட்டி கொள்கிறீர்களே, அமைச்சர்களாக ஆக்குவதற்கு உங்களுக்கு வெட்கமில்லை. அமைச்சரை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அந்த கட்சிகளுக்கு வெட்கமில்லை. கலைஞர் வீட்டு கதவை தட்டி கனிமொழி தொடைய தட்டிய ராசா அவர்களுக்கு கர்மா என்ன இப்படி நாறுது? அரசியலில் வெட்கமில்லாத 2 பேர் சேர்ந்து கொண்டு நாங்கள் ஆட்சியை நடத்துகிறோம் என்றால் நாங்கள் ஏன் வருத்தப்பட வேண்டும்? போனவர்களுக்கு தான் வெட்கமில்லை என்றால் உங்களுக்குமா வெட்கமில்லை? இல்லை, மரியாதைக்குரிய அண்ணன் ராசா அவர்கள் சமீப காலமாக மனப்பிறழ்வு நோயால் பாதிக்கப்பட்டார். அவங்க எங்கப்பா அப்பாவை காணும் அப்படின்னு தேடினது, அது எல்லோருக்கும் தெரிஞ்சது. அப்பாவை காணான்னு தேடினார் பாருங்க விஜய். எதுக்கு அப்பாவை காணான்னு தேடினது? அப்பா ஓவரா ஆடின ஆட்டத்தால. என்னமோ இந்த வீட்லயே நான் தான் மூத்த மாப்பிள்ளைன்னு, எனக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு தலக்கணம் பிடிச்சு போய் அலைஞ்சியே பாத்தியா? ஆண்டவன் உனக்கு பேக்ல பெருசா கட்டு போட்டு விட்டான். உட்காந்து கேமராவை போட்டுக்கிட்டு எங்க அப்பா சைக்கிள் ஓட்டுகிறார், எங்க அப்பா டீ குடிக்கிறார், எங்க அப்பா புறாவுக்கு தீனி போடுகிறார், எங்க அப்பா வாக்கிங் போகிறார், ஆகா என்ன எங்க அப்பாவின் புகழ்னு நீங்க தான் அப்பா 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 அப்பான்னு எப்பா எங்களை விட்டுருப்பாங்கிற அளவுக்கு போன தடவை. குளத்தூர்ல 5 நிமிஷம் பேசினதுக்கு என்னாச்சுன்னு பாத்தீங்கிறது பியூர் பாலிடிக்ஸ், பியூட்டிஃபுல்லான ரிப்போர்ட்டர். அது அப்படிதான் செய்யணும், சூப்பரா செஞ்சிருக்காரு, ஒன்றும் குழப்பம் இல்ல. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. எதிர்கட்சி தலைவர் போய் வெளியே போயிட்டு ஒரு ட்வீட் போடுறார். செங்கல்பட்டு கோர்ட்ல கணவனை காணும் தேடிட்டு இருக்க மனைவி எல்லாம் பார்த்து. உங்களோட வரலாறு என்ன? இந்த மனைவி இணைவி துணைவின்ற ஒரு கான்செப்ட் தமிழ்நாட்டுக்கு அறிமுகப்படுத்தினதே நீங்க தானே. அவனுக்கு எத்தனை கேக்குது? அவன் புள்ளைய பார்த்தா புத்தி விட்டுருமா? கருணாநிதி அவர்கள் உட்கார்ந்து சொல்றாரு, எப்படி முதல் மனைவிக்கு தெரியாம நான் 2வது மனைவியை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனா 2 மனைவியிலே வச்சுட்டு உட்கார்ந்து சொல்லிட்டு இருக்காரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். நான் பாதோளவங்கள என்னுடைய கண்ட்ரோல்ல தெரியுமா? சரி என்ன பேச்சு பேசுறாங்க? யார் இவன்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க யாரும் இல்லையா? சொன்ன கலைஞர் ராசா பலிக்காமயே எவ்வளவு நேரம் அடிக்கிறது. நாங்கள் நாகப்பதினி ஜாதியை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு ஒரு இப்பு அதிகமாக வரும். நாங்கள் தான் நாகப்பதினி வம்சத்தை சார்ந்தவர்கள், நாங்கள் தான் மூத்த குடி மக்கள். எது அட பாவிகளா? ஐயோ டேய், உங்க மத்தியில நான் வளாவ முடியாதடா. டேய், நான் காசு கொடுத்து வாங்குனேடா. நான் காசு கொடுத்து வாங்குனது. நான் காசு போட்டு வாங்குனது. நான் வாங்குனது. நீங்க வாங்குனீங்க. மொட்டேன்னு சொல்லு, மொட்டேன்னு. அப்ப நான் வாங்கலையா? நான் வாங்கலையா? வாங்குனீங்க. ஐயோ வாங்குனீங்க. இந்த மாப்ள சாவு இங்க வச்சா பத்தாதடா. நம்ம பெட்டல வச்சு அடிக்கணும். அட பாவிகளா, என்னடா நடக்குதுங்க? டேய் டேய் நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்க்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன், அரசியல் நடத்துறியா அராஜகம் நடத்துறியா? உங்க இன்டர்வியூ வந்தா என்ன மயிரவள பேசுறாரு? ஏய் ராஸ்கல், ஏன் தட்டன? ஏன் கோவப்படுற? வேணும்னா நீ தட்டிக்க. வேணாம்டா, ஏய் வேணாம்டா, வேணாம்டா, வேணாம்டா. எங்க கிட்ட வேணாம். அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும். என்னடா என்ன? டேய் லூசாடா நீங்க. ஏண்டா நீங்க 2 பேரும் சண்டை போற கடை வந்திருக்கீங்க. ஏண்டா சண்டை போற கடை வந்திருக்கீங்க? அதானே நான் போறேன். ஐயோ போட்டு ஒலப்புறாங்களே. நான் பேசுறதுக்கு வயலே அந்து போச்சு. இதுக்கு மேல நீ பேச டங்கு வார வந்து போடா உனக்கு. தேசிய கீதம் பாடினதுக்கெல்லாம் பிரச்சனை பண்றீங்களே. பாக்குறானே தமிழ்த்தாய் வாழ்த்தை முதலில் பாடியதற்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறதுன்னு அப்படியே கூட்டணி கட்சியில் இருக்க காங்கிரஸும் சிறுத்தைகளும் அந்த பக்கம் கம்யூனிஸ்டும் முதல்வரை பாராட்டுறாங்க. எவ்வளவு பெரிய வெக்கக்கேடுங்க. டேய் உனக்கு வெக்கமா இல்ல? தேசிய கீதம் பாடினாரு, 1க்கு 2 டைமா பாடிட்டு போங்க. அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? வேணா 4-5 டைம் பாடிட்டு போங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்ல என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை திருத்திட்டு கேக்குற? இப்ப தேசிய கீதம் 2 தாட்டி ஆயிடுச்சு. எங்களுக்கு தெரியும் நீ சுத்த மூடு. தேசிய கீதம் தமிழ்நாட்டுடைய பண்ண ஏன் தமிழ்தாய் வார்த்தை ஒரு 10 தாட்டி பாடு. ஆஹா,
இவன் மண்டை குழம்பி மெண்டலாகி வந்திருக்கானா இல்ல போர் அடிக்குதுன்னு டைம் பாசிங் பண்றானா? எங்க போச்சு? வந்தே மாதிரம் பாடல இல்ல, மறந்துட்டு போயிட்டாங்க. பாடல இல்ல, அதுக்காக கோச்சிட்டு இல்ல. போயிட்டாங்க. நீங்க என்ன சொன்னீங்க? மறந்துட்டு போயிட்டாங்க. நீங்க இதுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் என்ன பாருங்க, கேக்குறேன்? தமிழ்நாடு சட்டமன்றத்துல வந்தே மாதிரம் பாட போறாங்க. பாடல. டேய் பரமா படிடா, ஒழுங்கா படிடா. இப்ப இவர் இருக்காரு, மாற்றம் வரும் மாற்றம் வரும்னாரு. தம்பி அதானே பேசிட்டு இருந்தோம். ஆமாண்ணே, கூட்டணி மாற்றம் வந்துருச்சு. மாற்றம் வேற ஏதோ வரும்னு நினைச்சேன். கடைசி எனக்கே ஒரு இது, ஒரு காலமாடி கண்ணு போட்டாலும் போட்டுருமோன்னு எனக்கு ஒரு அச்சம் வந்தது. கடைசியா இங்க என்ன ஆச்சுன்னு பார்த்தா திமுக அதிமுக ஒண்ணாச்சு. எம்எல்ஏக்களை ராஜினாமா பண்ணி வேற கூட்டிட்டு போனீங்க. அண்ணே முந்தா நேத்து பெஞ்சமின் வந்திருக்காரு. இங்க பாருங்க, அவரெல்லாம் தாய் வீட்டுக்கு வர்ற கழகம், அதெல்லாம் விட்டுருங்க. நான் என்ன கேக்குறேன், இங்க வந்தா தாய் வீட்டுக்கு தம்பி வீட்டுக்கு வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை? திமுகவை பொறுத்தவரை பல ஏமாற்றங்களை சந்திச்சிருக்கு. ஒன்று, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல. இன்னைக்கு வரைக்கும் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி அவர் இன்னும் ஆட்சியில் இருக்கிற மாதிரியே நினைச்சுதான் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சுடா, ஏன்டா அப்படி அழுறீங்க? சங்க தலைவர் நீங்க, உங்களை போய் இப்படி சக்கரை கழுவி வச்சிட்டானுங்களே. நாங்கள் தான் ஆட்சி அமைக்க தாவேக்காக்கு அனுப்பி வைத்தோம் கூட்டணிகள் எல்லாம் சொன்னாங்க. சரி, உங்க ஆட்சி தான் நடக்கு, பேசாம இருப்பாங்க 6 மாசம் பார்த்தாக்க அப்படின்னு சொன்னாக்கா அதுவும் இல்ல, அதுவும் இருக்க முடியல. என்னை ரொம்ப அசிங்கப்படுறீங்க. இரண்டாவது, திருத்தங்களை கூட ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலைக்கு இன்றைக்கு தாவேக்கா வந்திருக்கிறது. ஒரு திருத்தம் கொடுக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர், இது மாதிரி நான் பார்த்ததில்ல. திருத்தம் கொடுத்தால் அது நிராகரித்து தான் பழக்கப்பட்டிருக்காங்க. ஆனா அந்த திருத்தத்தை கூட உடனே ஏற்றுக்கொண்டு அதையும் சேர்க்க சொல்லிட்டார். அதனால இவர்களுக்கு பேசுவதற்கான எந்த ஸ்பேஸும் இல்ல. உங்களை எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஏன் தம்பி இப்படி அடிக்கிறாங்க? உங்களை இப்படி பண்ண உங்களை சும்மா விடக்கூடாது தம்பி. நீ நல்லா தெரிஞ்சுக்க, இவங்களை தூக்குனதுனாலதான் பிஜேபி எங்களை கூப்பிட்டு கொள்கையெல்லாம் வேணாயே, எங்க கூட கூட்டணி கூட வேண்டாம், கொள்கை ரீதியா நீ நானே எதிரி, ஆனா காங்கிரஸ் தூக்கி மூலையில விட்டேரியா, தமிழ்நாட்டுக்கு தேவையான அத்தனையும் கொடுக்குறேன். நீங்க பிஜேபி கூட இதெல்லாம் எப்ப பேசுனீங்க? நான் கேக்குறது ஒண்ணே ஒண்ணு, தமிழ்நாட்டு பேசுனீங்கன்னு சொன்னீங்க, அது எப்பன்னு சொல்லுங்க. எப்பன்னு சொல்ல மாட்டாரு பாருங்க. எப்ப சொன்னாங்க? இது இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல. இல்ல எப்ப சொன்னாங்க? நீங்க காங்கிரஸ் கழட்டி விட்டுருங்க, நம்ம எனக்குமார் போன எப்ப சொன்னாங்க? இவ்வளவு நாள் சொல்லவே இல்ல சார். பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லன்னு சொன்னா கோச்சிக்கிறாங்கனே. இல்ல தம்பி, அது இப்ப யார் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் அடுத்துங்கறத நான் டிக்ளேர் பண்ணுவோம். யாரு? அது விரைவில் வந்துரும். வேற யாரு? நான் தான். எல்லாருக்கும் தெரியும் யார் வந்து இந்த இந்திய துணை கண்டத்தோட கிங் மேக்கரா இருக்க போறது. அது தெரியுமே, இன்னைக்கு தெரியுமே உங்களுக்கு. பெங்களூர் போனாலும், மலேசியா போனாலும், டெல்லி போனாலும் யார் ஒருத்தர் பார்க்க கூட்டம் வருதோ அவர் தான் கிங் மேக்கர். அந்த ஆட்சி எங்க வரும், யாரு பின்னாடி போறோம் அப்படின்னு தெரியும். கூட்டம் வந்தா எப்படி கிங் மேக்கர் ஆக முடியும்? யாரு பிச்சை மகனா? ஆனா தமிழ்நாட்டுல இப்படிதானே சொன்னீங்க, ஓட்டு ஓட்டு நீங்க கடைசியில 18ல இருந்து 3க்கு போயிருச்சு வண்டி. இல்லங்க, மலேசியா போயிருந்தா அப்புறமா அப்படியே இந்தியால கிங் ஆகணும், புரியல. இல்ல அப்ப பிரதமருக்கு மத்த ஊர்ல கூட்டம் வரும்போது கொண்டாடுறீங்களே, அது என்ன கதை? மலேசியா பிரதமர் ஒரு மாநில முதலமைச்சர் பதவிக்கு வந்ததுக்கு வாழ்த்து நான் பார்த்ததில்லை. அன்வர் இப்ராஹிம் முதலமைச்சர் விஜய் என்னுடைய நண்பர்னு பாராட்டினார். இது குறித்து தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்தில் பகிர்ந்திருக்கும் இப்ராஹிம், எனது நண்பர் முதலமைச்சர் விஜயுடன் உரையாடி பல விஷயங்களை அவரோடு பகிர்ந்து கொண்டேன். தமிழக மக்களுக்காக அவர் ஏற்றுள்ள பெரும் பொறுப்பிற்கு மீண்டும் ஒருமுறை எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது வந்து சிந்தனை கூடத்தில் தேர்ந்ததில்லை, சினிமா கூட்டத்தில் தேர்ந்தது. இது தெரியாம மைதா மாவுல செஞ்ச மனுஷ குரங்கு, காட்டுல இருந்து தப்பிச்ச அந்த கருங்குரங்கு, இது என்ன ஜாதி குரங்குன்னே தெரியல. தம்பி உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? தெரியும். உங்க தலைவரோட அப்பாவுக்கே கதை திரைக்கணும் வசனம் எழுதி கொடுத்தது எங்க தலைவர். அப்ப அவரு சினிமாக்காரர் தான். என்ன உங்க அண்ணன் ஈமுக்கோழி மேல இடி விழுந்த மாதிரி நிக்கிறேன்? நாங்க நாட்டுக்கு உழைச்ச தலைவன், சினிமாவை சைடுல பார்த்தோம், ஆனா மொத்தமா சினிமா வெட்டி அட வைக்கல. காமெடி கோவம் வரா மாதிரி காமெடி பண்ணாரு. அங்க கே நேருன்னு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்காரு, மூத்த அமைச்சரா இருந்தவர். அவரை விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் போடுறீங்க. அவர் என்ன நாசா சயின்டிஸ்டா? என்ன நினைக்கிறானே தெரியலையே. ஐயோ மறுபடியும் பாக்குறானே. பிறந்ததுல இருந்து அரசியல்ல ஊர்வலத்துக்கும் பேரணிக்கும் கலந்துட்ட ஒரு தலைவர் உதயநிதி. தங்கதுரை ஒரு அளவுக்கு மேல பண்ண 2-3 கோரிக்கை வைக்கணும். சொல்லுங்கண்ணே, செஞ்சு சொல்லுங்க. என்ன என்ன கோரிக்கை? குளத்தூர்ல டிராபிக் அதிகமா இருக்கு. நீங்க இப்படி எடுத்துக்கீங்களா? எனக்கு புரியவே இல்லை. இந்த நாட்டுல விஜய்க்கு இருக்கக்கூடிய பிரிவிலேஜ் வேற யாருக்கும் கிடையாது. அவர் வந்து பிரச்சாரத்துக்கு வர மாட்டார், யாரும் ஏன்னு கேட்க மாட்டார். அவர் ஊடகங்களே சந்திக்க மாட்டாரு.
யாரும் என்னன்னு கேட்க மாட்டாங்க. கரூர்ல 41 பேர் மரணம் அடைவார், அவர் உடனே வீட்டுக்கு வந்துருவாரு, அதை பத்தி யாரும் கேட்க மாட்டாங்க. அந்த பழி அவர் திமுக மீது போடுவார், அதை பற்றி அந்த மக்கள் கவலைப்பட மாட்டாங்க. அவர் கரூருக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்ல மாட்டார், அதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. அந்த மக்களை அழைத்து வந்து சென்னையில் வைத்து ஆறுதல் சொல்லுவார், அதுக்கும் இந்த சமூகம் கவலைப்படாது. அந்த பாதிக்கப்பட்ட மக்களே அதை ஏற்றுக்கொண்டு அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே என்று போயிடுவாங்க, அதுவும் கவலை இல்லை. தீய சக்தி திமுக என்று சொல்லுவார். அந்த வெற்றி பெற்ற பிறகு, எப்படி வெற்றி பெற்ற பிறகு அந்த திமுக கூட்டணி கட்சிகளுடைய ஆதரவோடய ஆட்சி அமைப்பார், அதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. அவர் ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைக்காமல் காலம் தாழ்த்துவார், அப்பொழுது அவர் ஆளுநரை கண்டிக்க மாட்டாரு. அவரை தவிர மத்த எல்லாரும் தமிழ்நாட்டில் அவருக்காக கண்டிக்கணும்னு இந்த ஊடகங்கள் கேட்கும், பேசும், எல்லாரும் கண்டிப்போம். ஆனா அவர் பேச மாட்டார். நீங்க பாருங்களேன், தாவேக்காவிற்காக முன்னாள் அமைச்சர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளான அமைச்சர்கள் தாவேக்காவிற்கு ஆதரவு அளிப்பார்கள், அதையும் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. அவர் இதை பத்தி பேசவே மாட்டார், விஜய் வாயே திறக்க மாட்டார். ஏன் விஜய் பேசல கேட்க மாட்டாங்க. எவ்வளவு பிரிவிலேஜ் பாத்தீங்களா விஜய்க்கு? இல்ல இவ்வளவு வாக்குறுதி கொடுத்தாரு, அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவாரா தெரியாது. முதல் நாள் அவர் வெளிப்படையா சொல்லிடுறாங்க, கஜானா காசு இல்லைங்கிற மாதிரி ஒரு கதையை கதையை அவிழ்த்து விடுவார், அதையும் யாரும் கேட்க மாட்டாங்க. எனது வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா, இந்த ஆளே அழுகிற நீ.